விடாமுயற்சி இது தீ மியூசிக் போட்டுவிட்டு அப்பா ஓட்டுங்க ஓட்டுங்க வாங்க 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 நீங்கள் ஓட்டுங்க ஓட்டுங்க சார் நீங்கள் ஓட்டுங்க வாங்க வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா? ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெகா கிங் யூடியூப் சேனல். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்துட்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதை டைம் இல்லாமல் எடிட் பண்ணி போட முடியாமல் வச்சுட்டேன். ஸோ இது என்னென்னாக்கா வாக்கிங் பார்ட் 2. ஏற்கனவே வாக்கிங் பார்ட் 1ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம கரூரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டை ஃபுல் வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் எடுக்கும்போது உள்ளுக்குள்ளார நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ என்னன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு வாக்கிங், உடற்பயிற்சி, கிரவுண்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக 100% செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு ஃபுல் அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய இந்த மெகா கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இதில் என்னென்னாக்கா நம்ம இந்த வாக்கிங் உடற்பயிற்சி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய உடம்பை வந்துட்டு நம்ம இளமையாக நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஹெல்த்து, ஆரோக்கியம் இம்ப்ரூவ் பண்ணலாம் மக்களே. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் இந்த வாக்கிங், ஜாக்கிங், கிரவுண்டுக்கெலாம் போகும்போது நம்ம மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். அது ஒன்று. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அங்கே போய் நம்ம எல்லார் கூடயுமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைப்பாங்க. அது காலையில் கிரவுண்டில் வந்து சம்பளங்கால் போட்டு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா? ஒர்க் முடிச்சிட்டிங்களா? சூப்பர். ஆனால் அவங்க இப்போ தான் வந்தாங்களே, நான் பார்த்துட்டேன். தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுது, எங்கே பார்த்து பாருங்க. கியூட் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய்ஸ் வந்து ட்ராக்கிங் வராங்க. அழகா, வெரி குட் பாய், டாடா பாய். அங்கே அடித்தா பால் அங்கே தான் போகும். அங்கே அடித்து அங்கே தானே போகும். இது அடிச்சுட்டு எங்கடா போகுதுன்னு கேட்குறீங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வரணும்.
இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னா வரமாட்டான்ல, வீட்டில் உட்காந்து மொபைலில் விளாண்டுட்டு தானே இருப்பாங்க பசங்க. இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து விளாட வைக்கணும். சூப்பராக தம்பி, வெரி குட் பாய். இது மாதிரி வரணும் எல்லாருமே. இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில். ஆமாங்க, விஜயகுமார் சார் வீட்டு பார்த்தது. அந்த நீங்கள் அப்படியா? அதனால தான் காம்ப்ளெக்ஸ் கூட எல்லாம் சொல்கிறீங்களா? குட்டி போய் நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா? 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில்? பயமா இல்லையா? இந்த அண்ணாலாம் இடிச்சிட மாட்டாங்களா? அண்ணாலாம் பெருசாக இருக்காங்களே, இடிச்சிட மாட்டாங்களா? ஓகே பாய், தேங்க்யூ. தம்பி யார் சார்? ப்ளே பண்ணிட்டே பேசுங்க. படிச்சுட்டு இருக்காரு, விளையாட வந்திருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு, வெரி குட் பாய். ஃபேஸ் காமிச்சு பின்னாடி இருந்து எடுத்துட்டேன். சூப்பர் 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 சூப்பர். பார்த்து மெதுவா கையை சல்லுன்னு விட்டுருக்கூடாது. Wow, excellent, wonderful exchange. பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க. அங்கே பார்த்து பண்ணுங்க. டேமேஜ் இது டிவிசி போட்டுட்டு அப்பா சூப்பர் தாங்க. அம்மாடியோ, யாருக்கு எக்ஸசைஸ் இது?
டன் டன் இங்கே பாருங்க டன் டன் சூப்பர். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் பேர் என்ன? சஸ்வந்த். சஸ்வந்த் ஸ்கூல் போகிறீங்களா? ஆ என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்டு? ஆ எல்கேஜி போகிறீங்களா? காலைல கிரவுண்டுக்கு வந்து எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கா? பிடிச்சிருக்கா? டெய்லி வரீங்களா? டெய்லி ஸ்கூல் போகணுமா? ஹாலிடேஸில் வந்துருங்க. எங்கள் மம்மி எங்க? ஏன் மம்மி மட்டும் வீட்டில் விட்டீங்க? மம்மி கூட வந்து என்ன ஜாலியாக இருக்கும்ல? நெக்ஸ்ட் டைம் மம்மி கூப்பிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து விளையாடுங்க. ஓகே சரி, பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். அப்படி போயிட்டு திரும்பிட்டு சார் ஹாய். ஓட்டுங்க வாங்க வாங்க வாங்க. நீங்கள் ஓட்டுங்க. ஏய் ஓட்டுங்க சார், நீங்கள் ஓட்டுங்க. சூப்பர். ஓட்டுங்க சூப்பர் சார். நீங்கள் போங்க, மூவ் பண்ணுங்க நார்மலாக போங்க. ஓகே சார், பாய். தேங்க்யூ. மக்களே எப்படி இருக்குது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு, மாவட்ட விளையாட்டு அரங்கம் அல்லது ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி இடங்களை மிஸ் பண்ணால் பயன்படுத்துங்க மக்களே. இங்கே பார்த்தீங்களா, செம்ம சூப்பரான பிளேஸ். நம்மளுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் சூப்பராக காம்பவுண்ட் ஒட்டி பக்கத்தில் அங்கிட்டு தென்னந்தோப்பு இருக்குது மக்களே. தென்னந்தோப்பு இருக்குது. அப்படியே அதை ஒட்டி தான் அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக இருக்குது. செம்ம சூப்பரான வியூ மக்களே. சூப்பராக இருக்கும், அருமையான பிளேஸு. அப்படியே சுத்தமான காற்று. இங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த காற்றுல அந்த பச்சை இலைகளுடைய வாசம் அடிக்குது காற்றுலையே. சூப்பரான காற்று, ரொம்பவே ரம்மியமாக இருக்குது. அருமையான பிளேஸ். அப்படியே கூலிங்காக இருக்குது, குளுன்னு. ஸோ இந்த மாதிரி இடங்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போகணும். நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரோடுகளில் நடக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி இடங்களுக்கு வாக்கிங் வரணும், இதை பயன்படுத்தணும். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவலாக இருந்தாலும் சிரமம் பார்க்காம உங்களுடைய வண்டியை எடுத்துகிட்டு, டூ வீலர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்து இந்த இடத்த பயன்படுத்துங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் சண்டேஸில் இன்றைக்கி நிறைய பேர் மொபைலில் கேம்ஸ் விளாட்றாங்க, மொபைல்லையே இருக்காங்க, வீடியோ கேமு அது இதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பசங்க இங்கே வந்து காலையில் கிரிக்கெட் விளாட்றாங்க. சூப்பராக யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஜென்டில்மென்ஸ் கிரிக்கெட் விளாட்றாங்க. சூப்பராக பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது மக்களே. எவ்வளோ நல்லா இருக்காங்க, சூப்பராக விளாட்றாங்க மக்களே. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸை பயன்படுத்துங்க. நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, நம்ம தான் பயன்படுத்துறதில்ல. நம்ம பசங்க விட்டுட்டு எல்லாருமே வீட்டில் வீடியோ கேம்ஸு, மொபைலில் ரீல்ஸு, இதுலேயே டைமை வந்து கழிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வந்து விளாடுங்க, ஒர்க் பண்ணுங்கள், உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க, ஹெல்த்து கான்சியஸாக இருங்க மக்களே. இப்போ நான் அந்த வாக்கிங் நடந்து வந்தேன் இல்லையா, அதே பகுதி தான் இது. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிளேஸு. இன்னும் இதுக்கு அங்கிட்டுமே இடம் நல்லாயிருக்கு, சூப்பராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க மக்களே. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வாக்கிங் வாங்க, உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தோம்னா தான் மக்களே தெரியுது, நிறைய பேர் வாக்கிங் வராங்க, நிறைய ஹெல்த் கான்சியஸோடு நிறையாவே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா விறுவிறுன்னு நடக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் வருவார், ரிவர்ஸ் வாக்கிங் போவார். இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டுக்குள்ளார அந்த வாக்கிங் போகிற இடத்துல வெறும் காலில் வாக்கிங் போகிறாங்க மக்களே. வெறும் காலில் வாக்கிங் போகும்போது அந்த காலில் அக்குபஞ்சர் மாதிரி இருக்க மாட்டுக்கு, நம்மளால் வெறும் காலில் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு உள்ளுக்குள்ளார வாக்கிங் போகிற இடம், ஜாக்கிங் போகிற இடம், ரன்னிங் ரேஸ்லாம் நடக்கக்கூடிய இடம், ஃபுட்பால் சென்டரில் ஃபுட்பால் கிரவுண்டு சுற்றிலும். நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டோட காம்பவுண்டை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த காம்பவுண்டை சுற்றி நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே, அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவீங்க, கண்டிப்பாக வரணும். இதனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலீஸ் ப்ராக்டிஸ் போகக்கூடியதுக்கு, கயிறு ஏறுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது இங்கே எல்லாமே இருக்குது மக்களே. ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளுமே இங்கே இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்திங்கனாக்கா இங்கே பசங்க மல்யுத்தம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க.
கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டென்னிஸ் கிரவுண்டு ரெடி பண்ணுறாங்கன்னு, டென்னிஸ் கோர்ட் அதுதான். ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் போகிறதுக்கு இன்னும் இதுக்கப்புறமேட்டு இங்கிட்டு போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம் மக்கள். இதில் என்னன்னாக்க, நம்ம இந்த காம்பவுண்டை சுற்றி நம்ம வாக்கிங் போகும்போது இங்கே வந்து இந்த இயற்கையாக பார்த்திங்கன்னா நிறையா மயில்கள் இருக்குது. சூப்பராக அப்படியே தோகை விரித்தாடு மயில்கள், நிறையா பெரிய பெரிய தோகையோடு ஆண் மயில்கள் இருக்குது. பறந்துருச்சு மக்களே, காம்பவுண்டு மேலே பறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இயற்கைக்கு பிடித்த மிகவும் அழகான இது போன்ற இடத்துல மிஸ் பண்ணாமல் வாக்கிங் வரணும். சூப்பராக இருக்குது மக்களே. சுற்றிலும் வந்துட்டு இந்த இடத்த பார்க்குறீங்க இல்லையா, எப்படி இருக்குது, அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு இடம், சூப்பரான இடம். நம்மளுடைய மனசே ரிலாக்ஸ் ஆகுது மக்களே. மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது, மனசு ரிலாக்ஸ் ஆகுது. சூப்பராக, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஏன்னா இன்றைக்கி வாக்கிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த பிளேஸை உங்களுக்கு காமிக்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமே. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. ஸோ இந்த இடம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம், மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஜாக்கிங் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதாவது சர்வலோக நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து வியாதிகளுக்குமான ஒரு அருமருந்து இந்த வாக்கிங். ஸோ தலை முதல் பாதம் வரை, அதாவது எஸ்பிபி சாரோட ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை வரும், மூச்சு விடாமல் பாடியிருப்பார் இல்லையா, மண்ணில் இந்த காதலன்றி, அந்த பாட்டில் வரும். முடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் அப்படின்னு, முடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் பெண் அல்லவா அப்படின்னு ஏதோ ஒரு லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த வார்த்தைகள் மாதிரி தான் இந்த வாக்கிங் நடந்தோம்னா தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுமே வந்து செயல்படும். எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்ம அந்த வாக்கிங் போகும்போது ஒரே சீரான வேகத்தில் போகும்போது நமக்கு ஒரு அழகான மூச்சு பயிற்சி ஏற்படுது மக்களே. நல்ல சுத்தமான ஆக்சிஜன் காற்று கிடைக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வாக்கிங் வரும்போது. ஸோ ஆமாம் மக்களே, அந்த மாதிரி வாக்கிங் வரும்போது என்னன்னாக்கா நிறைய பேர் வீட்டில் ஜென்ட்ஸ் அவங்க மட்டும் கிளம்பி வாக்கிங் போயிடுறாங்க. வீட்டில் லேடிஸு குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, சொல்லி கூட கிளம்புறாங்களா வர்றாங்களா வரமாட்டேங்களான்னு தெரியல. ஸோ வாக்கிங் போகும்போது எங்கே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் லேடிஸையும் கூட்டிகிட்டு வாக்கிங் போங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து வாக்கிங் போகும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலியில் கொஞ்சம் நல்ல ஒரு பாண்டிங் வரும், மகிழ்ச்சி வரும், அவங்களுக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியை உங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு போங்க. ஸோ இப்போ நானும் என் மனைவி கூட தான் வந்திருக்கேன். அப்பப்போ வாக்கிங் வருவோம், ரெகுலராக இல்லை, அப்பப்போ அதை கவனிக்கணும் நீங்கள். நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் காம்பவுண்ட் சைடில் நடந்துகிட்ருக்கோம். இந்த இடம்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் ஓடினாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒரு சில வீடியோஸ் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, புரியுது. ஸோ ரொம்ப நேரம் போனாலும் அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப நேரம் பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் யாராவது ஒரு சிலருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி இடத்துக்கு வாக்கிங் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, கிரவுண்டு எவ்வளோ தூரம் இப்போ நம்ம சுற்றி வந்திருக்கோம். ஒரு பெரிய சர்க்கிள், பெரிய ஏரியா. நிறைய பேர் இதை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர் இதை வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க நிறைய பேர் வராங்க. இன்னும் நம்ம காலையில் ஏர்லியராக வந்தோம்னாக்க இங்கே நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, டாக்டர்ஸு, நிறைய ப்ரொஃபஷனல்ஸு, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கவங்க, நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வராங்க மக்களே. வந்து இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த நல்லது எங்கே கிடைச்சாலும் தேடி போகணும் மக்களே. நம்ம தான் தேடி போகணும். நம்ம வீட்டுக்கே தேடி நம்ம வாசலுக்கே வருமா?